தவக்காலம் 40வது நாள். என் அன்பு தோழமை உறவுகளே, தவக்காலத்தினுடைய 40வது நாள், அதாவது கடைசி நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இடைவிடாமல் மன்றாட வேண்டும். ஜெபம் என்பது நாமும் கடவுளுக்கும் இடையே நடைபெறுகின்ற ஒரு உரையாடல். இந்த ஜெபத்தின் மூலம் நம்முடைய வாழ்க்கையிலேயே பல்வேறு விதமான மாற்றங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த ஜெபத்திலேயே நாம் கடவுளோடு உரையாடுகின்றோம், நம்முடைய தேவைகளை அவரிடத்தில் அறிக்கையிடுகின்றோம், அவர் செய்த அனைத்து செயல்களையுமே நன்றி கூறுகின்றோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், அதே போல் மகிழ்ச்சியான தருணங்கள் அனைத்தையுமே கடவுளிடத்திலே பகிர்கின்றோம். இவ்வாறு செய்கின்ற பொழுது என்ன நடக்கிறது என்றால் நம்முடைய மனதிலே இருக்கின்ற பாரங்கள், கஷ்டங்கள், தோல்விகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் அனைத்திலும் இருந்தும் நாம் விடுதலை அடைகின்றோம், கடவுளோடு எப்போதும் இணைந்திருக்கின்றோம். எனவே இன்றைய நாளில் நாம் இடைவிடாமல் கடவுளிடம் மன்றாட வேண்டும். எதை தவிர்க்க வேண்டும் என்றால் புலம்புவதை தவிர்க்க வேண்டும். நாம் எப்போது புலம்புகிறோம் என்றால் வாழ்க்கையிலே தோல்விகளை சந்திக்கின்ற பொழுது, வாழ்க்கையிலே தடுமாற்றங்கள் வருகின்ற பொழுது, கஷ்டங்களும் துன்பங்களும் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே வாட்டுகின்ற பொழுது, நமக்கு பிடித்தது நடக்காமல் போகின்ற பொழுது, நாம் பிடித்ததை இழக்கின்ற பொழுது நம் மனதிலேயே புலம்புவோம். இவ்வாறு புலம்புகின்ற பொழுது என்ன நடக்கிறது என்றால் நாம் நம்பிக்கையை இழக்கின்றோம், அமைதியை இழக்கின்றோம், பிறரிடத்திலேயே வெறுப்பை ஏற்படுத்துகின்றோம், ஒரு மகிழ்ச்சியான அந்த தருணத்தை இழந்து ஒரு சோர்வான, அதே போல் ஒரு சோகமான ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். எனவே இன்றைய நாளில் நாம் எதை தவிர்க்க வேண்டும் என்றால் புலம்புவதை தவிர்க்க வேண்டும். எனவே பிரியமானவர்களே, தவக்காலத்துடைய 40வது நாள் கடைசி நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இடைவிடாமல் மன்றாட வேண்டும். எதை தவிர்க்க வேண்டும் என்றால் புலம்புவதை தவிர்க்க வேண்டும். இந்த வரத்திற்காக இன்றைய நாளை தொடர்ந்து மன்றாடும். கடவுள் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.